வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் புரதச்சத்தை நம்மளுடைய உடல்ல அதிகப்படுத்துகிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாகவும் சத்தாகவும் இருக்கிறதுக்கு உணவுல தினமும் போதுமான அளவு புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய அந்த புரதச்சத்து சேர்க்கிறத நம்ம வழக்கமாக்கி வச்சுக்கணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த புரதச்சத்துக்கள் அமினோ அமிலங்களால் ஆனது. இது இந்த புரதங்கள் ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மற்ற சத்துக்களை விடவும் கம்பேர் பண்ணும்போது புரதம் நமக்கு அதிக அளவு தேவைப்படுகிறது. ஸோ இந்த அமினோ அமிலங்களினுடைய தேவையான அளவு நம்முடைய உடலுக்கு வழங்குறதுக்கு இந்த புரதம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த புரதம் இருந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பால் மற்றும் பால் பொருட்களை புரதச்சத்து அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள், அதாவது இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலையுமே புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம், கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு. இதோட கிரீமு, வெண்ணெய், பாலாடை கட்டி, தயிர் போன்றவை 9 அத்தியாவசிய அமினோ அமிலங்களை கொண்ட புரதத்தினுடைய சிறந்த ஆற்றல் மையமாக விளங்குது. மேலும் பால் மற்றும் பால் பொருட்கள் நல்ல செரிமானம், குறைந்த இரத்த அழுத்த அளவை ஊக்குவிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால புரதம் நம்மளுடைய தசைகளை வளர்க்கறதுக்கு, நம்மளுடைய தசைகளை பராமரித்து உடல் இயக்கத்திற்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். எனவே பால் மற்றும் பால் பொருட்களை புரதச்சத்து அதிகரிக்கிறதுக்கு நம்ம டே டு டே லைஃப்ல எடுத்துக்கொள்ளலாம். தினசரி வாழ்க்கையில் பால் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு புரதச்சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். பருப்பு வகைகள் நம்ம கட்டாயம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பொதுவாக பருப்பு வகைகள் இந்தியாவில் பெரும்பாலான வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய புரோட்டீன், அதாவது அந்த புரதங்கள் இருந்திருக்கக்கூடிய உணவு. ஆனால் பருப்பானது வேக வைத்தல் மற்றும் பதப்படுத்துதல் போன்றவற்றை தவிர இதை சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்ற பல்வேறு வழிகள் இருக்கின்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மேலும் பருப்பு வகைகளில் நீங்கள் இந்த மாதிரி ரொட்டி, சேலட்டு, பரோட்டா போன்ற வழிகளில் எடுத்துக்கலாம். அதை நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ஆரோக்கியம் கிடையாது. இந்த பரோட்டா மாதிரி வடிவங்களை எடுத்துக்கிறது நல்லது கிடையாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, பரோட்டா சாப்பிட்றத நிறுத்திக்கோங்க. இந்த பருப்பு வகைகளை மற்ற உணவுகளோட சேர்த்து சாப்பிடலாம். இன்னும் சிலர் தோசைகளை தயார் செஞ்சு அது கூட இந்த பருப்புகளை பயன்படுத்துவாங்க. ஸோ இதெல்லாம் ஆரோக்கியமாக ஆற்றல் நிறைந்த காலை உணவாக இருக்கும். இந்த பருப்பு வகைகளில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பீன்ஸ் தான் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கக்கூடிய புரதச்சத்து கொண்டு இருக்கு. அதனால இதனால நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த பருப்பு வகைகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புரதச்சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பீன்ஸ் மற்றும் முளைக்கட்டிய பயிர்கள் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இன்று பலரது வீடுகளிலையும் பீன்ஸ் மற்றும் முளைக்கட்டிய பயிர் வகைகள் அன்றாடம் தேர்வு செய்யக்கூடிய உணவு வகைகளில் ஒன்றாக கருதப்படுது. ஒரு சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க, உடல் எடையை சைடு எஃபெக்ட் எல்லாமே குறைச்சி கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறவங்களை கேட்டிங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவங்க இந்த பீன்ஸ் மற்றும் இந்த முளைக்கட்டிய பயிர்கள்லாம் அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இது ரொட்டி போன்ற கார்போஹைட்ரேட்டுகளோட சமநிலைப்படுத்தாமல் அதை உட்கொள்ளும் போது அது பயனுள்ளதாக இருக்காது. நீங்கள் ஒரு ரொட்டி சாப்பிட்றீங்கன்னா அது கூட இந்த பீன்ஸோ முளைக்கட்டிய பயிர்களோ அதுக்கு சைட் டிஷ் மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தொடர்ந்து ஒரு கப் ராஜ்மா, சனா அல்லது வேறு சில இந்த மாதிரி பருப்பு வகைகள், பீன்ஸ் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஊட்டச்சத்து ஆற்றல் மையம் கிடைச்சி புரதங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதால உங்களுக்கு நிறைய உங்களுடைய உடல் இயக்கங்கள் எப்போதுமே தெளிவாக உடல் இயக்கம் ஆரோக்கியமாக இருக்கும். முட்டைகள் புரதங்களினுடைய மூல ஆதாரமாக இருக்கு. முட்டைகள் பொதுவாக பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுப் பொருளாக இருந்தாலும் இது வலுவாக மற்றும் ஆரோக்கியமாக நம்மளுடைய உடலை பராமரிக்க புரதச்சத்துக்களை கொண்டு இருக்கு. எனவே நம்ம தினமும் கூட முட்டையை எடுத்துக்கலாம். முட்டையை நம்ம தினமும் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக ஆம்லெட் வடிவங்கள்லையோ, ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்கள்லையோ, பொடி மாசோ, வறுத்து இது மாதிரி நீங்கள் எதுவுமே எடுத்துக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீராவியில் வேக வைத்த, அதாவது அவித்த முட்டைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியம். இது உடலினுடைய அனைத்து செல்கள் மற்றும் திசுக்களினுடைய வளர்ச்சி, அதை உங்களுக்கு அந்த திசுக்கள் மற்றும் செல்களுடைய வளர்ச்சிக்கும் உதவிகரமாக இருக்கும். அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பழுது பார்க்கறதுக்கும் சரி பண்ணுறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ புரத உணவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டு நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் நீங்கள் அதிகரிக்கிறதுக்கு, உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கெல்லாம் முட்டையை நீங்கள் எடுத்துக்கலாம். நட்ஸ் வகைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது புரதம் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். நட்ஸ் வகைகள் நாம் அனைவருமே தெரிஞ்சிருப்போம். விதைகள் மற்றும் நட்ஸில் இந்த வால்நட்டு, பாதாம், முந்திரி பருப்பு இதெல்லாமே நமக்கு தெரியும். பொதுவாக நட்ஸ் வகைகளை நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம், அல்லது நம்ம பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி அக்ரூட் பருப்புகள், பாதாம் பருப்புகள் போன்ற பருப்பு வகைகள் இது நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்பப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் எடுத்துக்கலாம். நம்மளுடைய உணவுகள் முடிஞ்சதுக்கப்புறம் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த நட்ஸ் மற்றும் விதைகளில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாதாம் பருப்பு, அதே போல் முந்திரி பருப்பு, வால்நட்ஸு, பிஸ்தா இதெல்லாம் நட்ஸ் வகைகள் இருக்கும். விதைகளில் ஆளி விதைகள், சியா விதைகள், குறிப்பாக பூசணி விதைகள் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடலமைப்பு ரொம்ப ரொம்ப பலம் பெறும். இது எல்லாமே புரத சத்துக்களை அதிகமாக உங்களுக்கு கொடுக்கறதால புரோட்டீன் உங்களுடைய உடலை
போதுமான அளவுக்கு இருக்கும். அப்போ புரோட்டீன் இல்லாதாலும் உங்களுடைய உடலில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதோ அது எல்லாத்தையுமே இந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உயர்தர புரோட்டீன் நம்மளுடைய உடலில் போதுமான அளவுக்கு இருக்கிறதுக்கு இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுங்க. இதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு நீங்கள் வாழலாம். குறிப்பாக பீன்ஸ் புரோட்டீன் அதிகமாக கொண்டிருக்கு அப்படின்றதால அன்றாடம் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் பீன்ஸ் சாப்பிட மறக்காதீங்க. வாரத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் இந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். நன்றி மக்களே.